டீ சாப்பிட்லாமே சொல்லி பார்த்தா வெளியே போனேங்க. போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து போயிட்டேங்க. சரி காலையில் குடிக்க டீ நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே போய் குடிச்சிட்டு வந்தேன். ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வருதுங்க டீ கடையவும். எல்லாருக்கும் ஏர்லி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நம்ம நாகர்கோவிலேருந்து கொல்லம் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தா வெளியே இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினச்சேன். வெளியே வந்து பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போய்ட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன மிஷின்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கும் நம்ம பேசுகிற வாய்ஸுக்கும் சத்தியமாக கேட்காது, மிஷினோட சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அதனால் பார்த்தா உள்ளே வந்து நான் வந்து வாய்ஸர் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 56102ங்க. நாகர்கோவில் கொல்லம் பேசஞ்சர் வண்டிங்க. நம்மளோட பயணத்தை பார்த்தீங்கன்னா இனிதே ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க வீடியோ கிளப்பலாம். அப்படியே நம்ம வண்டி 3ஆவது பிளாட்ஃபார்ம் நிற்குதுங்க. நாகர்கோவில் கொல்லம் பேசஞ்சர். பிளாட்ஃபார்ம் 1 பார்த்தீங்கன்னா காலையில் தாங்க இருக்குது. பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து மும்பை வரைக்கும் போகிற ரெகுலர் ரன்னாகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிற்கிது. பிளாட்ஃபார்ம் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடியாக நிற்கிதுங்க. நாகர்கோவிலேருந்து கொல்லம்க்கு ரெகுலர் ரன்னாகிற ஆர்டினரி ட்ரெயின். இவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இருங்க காட்டுறேன். கோயம்புத்தூர் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. எப்பேற்பட்ட மனுஷன். கோயம்புத்தூர்லேருந்து இந்த வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி 110 தாண்டா போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வருவான். ஆனால் இங்கேருந்து கொல்லம் வரைக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா 60 தாண்ட விட மாட்டானுங்க. 60 தொட்டாலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹால்ட் வந்துடும். அப்படியே இப்போ தான் ஸ்லோ பண்ணி போகும். 110க்கு தலைவன் வாய்ப்பே இல்லைங்க. அடுத்த நைட்டு தான் ஆக்ஷன் உனக்கு. இந்த கோயம்புத்தூர் நாகர்கோவில் வண்டியை பார்த்தீங்கன்னா நான் வந்து பழி வாங்கியே தரணுங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அடி ஓத வெட்டு குத்தலாம் கிடையாது. நம்ம எப்போ ரிசர்வேஷன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பயபுலாம் நம்ம டிக்கெட்டை கேன்சல் பண்ணி விட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், இருக்கிற எல்லா ஸ்லீப்பர் கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா மிடில் அப்பர் லோ பர்த்து எல்லா பேர்த்தையும் ஏறி படுத்து தூங்கிட்டு கொல்லம் வரைக்கும் போக பாருங்க. எனக்கடை நீ டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறா இருறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பழியாங்க பாருங்கள். எல்லா பெட்டிலையும் எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏறி படுத்துட்டு கொல்லம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தா இந்த ரூட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் பார்த்தா கேரளா தானே, ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பகுதியாக தான் இருக்கும். நைட் டைமில் நம்மளோட கேமரா குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும். ஆனால் மார்னிங் டைமில் சும்மா பிச்சு உதறும் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தா 5 MP, அதனால் அப்படி பார்த்தா மொக்கையாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்டு இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கே தெரியாது எப்படி இருக்குன்னு. நான் வந்து பார்த்தா அந்த இயற்கை காட்சிகளை பார்க்க மட்டும்தான் நான் வந்து போகிறேன் கொல்லம் வரைக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு காரணமே கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சதில் பார்த்தா நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுற எல்லா விஷயத்தையுமேவும். டைம் இப்போது 6 மணி ஆகுதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விடிஞ்சிட்டே வருது. சூரியன் அந்த பக்கம் உதயுது. பைபிளில் நம்மளை வந்து மறைச்சிக்கிட்டு யார் நிற்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிலேருந்து புனேக்கு போகிற வண்டி பார்த்தீங்கன்னா படி மறைச்சு நிற்குது. சூரியனை காட்டலாம் பார்த்தா வெளியே போய் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துருவாங்க. டைம் இப்போ தான் கரெக்டாக 6:05 ஆச்சு. அப்படி நம்ம கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் லைட்லாம் போட்டாச்சுங்க. ஸோ ஸ்லீப்பர் தான். பைபிளில் பழிவாங்கன்னு சொன்னாங்களா அந்த அம்மா ஏரியாச்சு நம்ம. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து 6:25 எடுப்பாங்க. கொல்லம் போய் சேருக்கும் பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுங்க. அப்படியே காலைல ஃபுட்டு வந்து பார்த்தா ட்ரெயினில் தான் சாப்பிட்டாகணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் வாங்க விருப்பம் இல்லை. அதில் பார்த்தா ஐஆர்சிடி ஃபுட்டு காலங்காலத்தில் வாங்கி அதை போய் சாப்பிட்டு மதியம் வரைக்கும் பசி தங்கமாக தெரில. அந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நார்த்து சவுத்து சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்லாட் டைமே 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. அங்கே போய் ஏதாவது சாப்பாடு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் என்ன. ஸோ ஐஆர்சிடி ஃபுட்டு அப்படிங்கும்போது பார்த்தா கொஞ்சம் மனசெல்லாம் வருத்தமாக தான் இருக்குது. நைட்டு அந்த ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். மனசாட்சியெல்லாம் முப்பானுங்க. 2 தோசை 50 ரூபா சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது. ஸோ ஓகே, அங்கே போய் ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கணும் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு பசிக்குது. இப்போ தான் போய் டீ சாப்பிட்டு வந்தாங்களா. அதேமாரி பார்த்தோன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து ஒரு லாங் ஹார்னோட நம்ம நாகர்கோவிலேருந்து மும்பை சிஎம்எஸ்டி வர போகிற வண்டி பார்த்தோன்னா 6:15 தான் ஆன் டைமில் டிபார்ட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டி தான் 6:25 கிளம்பும். ஸோ ஆட்டா போயிட்டு வா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை நான் விளாக் எடுக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக அண்டர்சர் தான் எடுப்பேன். ரிசர்வேஷன்லாம் பண்ணுறது வாய்ப்பே இல்லைப்பா சாமி. அண்டர்சோட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கேருந்து போகும்போது ஃப்ரீயாக தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு. அங்கே உங்களுக்கு சூப்பரான ஒரு சன்ரைஸ் தெரியுதுங்களா? கன்னியாகுமரி போனோன்னு வைங்களா, இதை விட தரமாக இருக்கும். பட் இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தா நாகர்கோவிலேருந்து அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிலேருந்து இந்த சன்ரைஸை பார்க்குறோங்க நம்ம.
இங்கிட்டு ஒரு தனி ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகுதுங்க. ஸோ ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஆரம்பத்தில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கற்றுக்க தான் செய்வோம். அப்படி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நாகர்கோவிலேருந்து கொல்லம் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாதையும் சரி, ஒவ்வொரு வியூவும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அண்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் விலாகில் இதேமாதிரி கண்டிப்பாக பண்ணும்போது அப்படியே ஒவ்வொரு வீடுமே பார்த்தீங்கன்னா மின்ற மாதிரி இருக்குல்ல, சூரிய ஒளி பட்டு அப்படியே எல்லாமே தெரிக்குதுங்க அந்த இதில். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த நாகர்கோவில் கொல்லம் பேசஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஜின் கட்டியிருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் ஒன்று இருக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதாவது நாகர்கோவில் ஜங்ஷனில் இருந்து எனக்கு தேவையானது. அண்ட் ஒரு ஹிந்திக்கார அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தாம்பரம் போகணும், ஒரு ட்ரெயினை காட்டி இந்த ட்ரெயின் வருமா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அவர் காட்டின வண்டி பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸுங்க. ஆனால் நாம் இருந்த இடம் வந்து பார்த்தா நாகர்கோவில் ஜங்ஷன். நான் அவர்கிட்ட வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது வந்து நாகர்கோவில் ஜங்ஷனு, நீ இந்த வண்டி பார்த்தா நாகர்கோவில் டவுனுக்கு தான் வரும், நாகர்கோவில் ஜங்ஷன் வராது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போகணும் அப்படின்னு சொன்னேன். பட் அவருக்கு வந்து பார்த்தா புரியல. அவர் பேசுகிற பாதி ஹிந்தி எனக்கு புரிய, நான் பேசுகிற பாதி தமிழ் அவருக்கு புரிய. ஒரு வழியாக பார்த்தோன்னா அவரை வந்து பார்த்தோன்னா என் வண்டி இருக்கு இல்லையா, ட்ரெயின் நம்பர் 5610 இந்த வண்டியில் ஏற்றி அவர் நாகர்கோவில் டவுனில் இறக்கி விட்டு, நீ இங்கே இருந்து பார்த்தோன்னா அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வரும், கொஞ்சம் டிலேவாக தான் வந்துருக்கு, நம்ம வந்து பார்த்தா அந்த வண்டி பிடிச்சோன்னு சொல்லி பார்த்தோன்னா அவரை இந்த வண்டியில் ஏற்றி நாகர்கோவில் டவுனில் வந்து பார்த்தா இறக்கி விட்டேன். இதில் சோகம் என்ன சொல்லி பார்த்தோன்னா அவர் வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வந்து தாம்பரத்துக்கு சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட்டு தான் எடுத்திருந்தார். ஆனால் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ். அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தா நாகர்கோவில் டவுனு, ஆனால் அவரோட டிக்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தா நாகர்கோவில் ஜங்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி பார்த்தேன், முடிஞ்ச அளவுக்கு அண்டர்சோல் ஏரியா அவர் சமாளிச்சிடும் இப்போ தான் சொல்லி தான் இருந்தேன். அவர் வந்து டிக்கெட் காட்டும்போது பார்த்தீங்கன்னா பணம் ஒரு 300 400 தாங்க வச்சுருந்தாரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் வச்சுருந்தாரு. ஸோ எனக்கே சங்கட்டமாக இருந்துச்சு, இந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, ஃபைன் போடாது சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ மேனேஜர் கூட சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இருந்தார். அதனால் பார்த்தா சொல்லலை, சரி ஓகே குருவாயூர் தானே, ஸோ நல்ல மனுஷன் டிடிஆர் வந்தானா கொஞ்சம் தப்பிச்சுவார். பட் அவர்கிட்ட காசு இல்லாத காரணம் நான் அவர் சொல்லவும் இல்லை, சரி பார்த்து போய்க்கோ அட்ரஸில் ஏறி அப்படின்னு பார்த்து நான் சொல்லி அனுப்பிவிடுறேன். தப்பு தான், பட் இருந்தாலும் ஒருத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் சொல்லலை, எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. அந்த லாரி பார்த்தீங்கன்னா நான் ஏதோ எவ்வளோ தண்ணியை போட்டு வண்டியை தூக்கிட்டு நான் நினச்சிருந்தேங்க. அதோட சக்கரத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு ரயிலோட சக்கரம் போட்டுருந்துச்சு. நம்ம வண்டி வீரணி ஆளூர்னு சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்குங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு வழி பாதை இருந்துச்சு போல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை வழி பாதை போடுறாங்க. அதுக்கான வேலைகள் ஜல்லிலாம், அதுக்கான ஜல்லி அப்புறம் அந்த தண்டாவில் கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பார்த்தா அங்கே ஒரு லாரியை பார்த்தோம் இல்லையா, அந்த லாரி பார்த்தோன்னா இந்த வழியாக செக்கிங் தான் வரும்னு நான் நினைக்கிறேங்க. 35 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லீப்பரில் ஏறி படுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி ஃபீல். கேரளா அப்படின்னாலே அந்த மலை தாங்க, அந்த மலையில் அப்படிப்பாங்க ரயில் ஏறி அப்படி போகுங்க. ஸோ இங்கே வீரணி ஆளூர் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆரம்பித்து போல், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரயில் பார்க்குறேன், அந்த மலையில் குடஞ்சி நடுவில் தண்டவாளம் போட்டு ரயில் போயிட்டுருக்கு. இங்கேருந்து கேரளா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன். மேபி ஃபஸ்ட் டைம் இல்லையா, நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரை பார்க்குற சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்க்குறது தாங்க இருக்குது எனக்கு. நான் வேறு இந்த நாகர்கோவிலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேங்க. நல்ல வேலை ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஐசி வண்டி சூஸ் பண்ணேன், அதாவது கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி கோச்சு வேறு நீளமான கோச்சாக இருக்குது, ஸ்லீப்பர், தேர்ட் ஏசி, ஜென்ரல் எல்லாமே கலந்துருக்கு இந்த வண்டிக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
பேசஞ்சர் ரன் ஆகிட்டு கொல்லம் வரைக்கும். ஸோ மலையில் வந்த வண்டி இந்த வண்டி பார்த்தா இந்த மலைப்பாதையில் வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போகும் பார்த்தீங்கன்னா அனவண்டா படுற பாம்பு அந்த மாதிரி வளர்ந்து போயிட்டு இருக்கு வண்டி. பார்க்குற ஒவ்வொரு சீன் அப்படி அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கோயில் தெரியுதா, அதுக்கு அப்படியே அங்கிட்டு பாருங்கள் சர்ச்சு நடுவில், இந்த இயற்கை காட்சிக்கு நடுவில் தெய்வங்கள் கோயில் ஒன்று, அங்கே ஒரு சர்ச்சு ஒன்று, அப்படியே பார்த்தா நம்மளோட சூரிய பகவான் அப்படியே பார்க்க முடியல எங்கே இருக்கார் நம்மளோட சூரிய பகவான். அப்படியே பார்த்தா நாங்கள் யார் அடிக்குதுங்க சூரிய பகவான் பார்க்குறதுக்கேவும். கோயம்புத்தூர் சூப்பர் பஸ் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 110 போயிட்டு பேசஞ்சரை போகும்போது 60-80 தான் போகணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அட்டை பிடிச்சி 110 தான் போயிட்டுருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு முன்னே காலத்துக்கு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கலாம். ஆனால் அதுவே பார்த்தா 110 தாங்க அடிச்சு நவுத்திட்டு போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் போட் போனாங்க. அப்படியே இங்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பள்ளம், இந்த பள்ளத்துக்கு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் பேசஞ்சர் போட் பண்ணணும். இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளித்துறை மேற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குதுங்க. குளித்துறையில் பேசஞ்சர் அவ்வளோவா போட் பண்ணல, ஆனால் குளித்துறை மேற்கில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நல்லாவே போட் பண்ணாங்க இந்த ஊரில். மேபி கேரளா பற்றி நல்லா தெரிஞ்சு தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு டனலை கடந்தோம் இல்லையா, ஸோ இதுதான் லாங் டனல் நினைக்கிறேன். நாகர்கோயிலேருந்து கொல்லம் போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் இருக்குங்க இந்த டனல். பாரசாலை அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராசிங்காக நிற்கிறோங்க. இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி பாதை தான். அண்ட் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நார்த்துலேருந்து நாகர்கோவில் வர போகிற பேசஞ்சர் வண்டிங்க. ஸோ பாரசாலை அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராசிங் கொடுத்துட்டாங்க. அந்த வண்டி இங்கிட்ட கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்து நம்மளை வெளியே அனுப்புவாங்க பாரசாலை ஊரில் இருந்து.
இப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போச்சு இல்லையா, அவனும் நம்மள மாதிரி தாங்க. கோயம்புத்தூர் நாகர்கோவில் வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து இங்கேருந்து பேசஞ்சர் போகிறோம்ல. ஆனால் அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீலாம்பூர் ரோட்டில் இருந்து திருவனந்தபுரம் நார்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்ய ராணி எக்ஸ்பிரஸாக ரன் ஆகி அங்கே திருவனந்தபுரம் நார்த்துலேருந்து நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ரன் ஆகிட்டு இருக்கேன் இந்த வண்டி. நான் பார்க்கும்போது பார்த்தா சரி ஓகே நார்மலாக 10 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டோட ஒரு ஐசிஎஃப் கோச் வந்து பார்த்தா பேசஞ்சர் ட்ரெயின் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வண்டின்னு நினச்சேன். பார்த்தா தேர்ட் ஏசி இருக்குது, ஸ்லீப்பர் இருக்குது. யார் இது பார்த்தா இவர் ராஜராணி எக்ஸ்பிரஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இப்படி ரன் ஆகிட்டு இருக்குது பேசஞ்சராக. நம்ம இப்போ ஒரு கிராசிங்காக போகிறோம். பாரசாலை அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டிபாச்சராக போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தா ஆன் டைம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேசஞ்சர் மெமோ அப்படி எடுத்துக்கிட்டாலே ஆன் டைம்லாம் கொஞ்சம் ரேரு தான் சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே எந்த ஸ்டாப்புமே நான் வந்து ஆன் டைம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவும் காட்டலை. மேபி பேசஞ்சர் வண்டி ட்ராவல் பண்ணி எல்லாருக்குமே தெரியும், குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் டிலேவாச்சும் ரன் ஆகும் எல்லா வண்டியுமேவும். ஸோ நம்ம வண்டி அப்படி தான் டிலேவாக தான் ரன் ஆகிட்டு இருக்குங்க இங்கேலாம். அண்ட் நம்ம வண்டிக்கு ஸ்லாட் டைம்லாம் இருக்கனால பார்த்தீங்கன்னா கொல்லமுக்கு ஆன் டைம் போயிடும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் இடைவெளி ஸ்டாப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடி பார்த்தீங்கன்னா டிலே மெயின்டெனன்ஸ் பண்ணி போயிட்டே தான் அங்கே இருக்கும் நம்ம வண்டி. ட்ரெயின் நம்பர் 56102 நாகர்கோவில் கொல்லம் பேசஞ்சர். என்னோட இந்த ரயில் பயணத்தை பார்த்தீங்கன்னா நான் 100% பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி தாங்க வரேன். அதே இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறது பார்த்தா நிறைய பேர் சோகமாகவும் துக்கமாகவும் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் நார்த்து, திருவனந்தபுரம் சென்ட்ரலு, கொல்லம் போகிறதுக்கு முதல் ட்ரெயின் இதுதாங்க. இந்த வண்டி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படி டிலே வரணும் போய் பார்த்தா நிறைய பேருக்கு இந்த வண்டி தான் கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு ஸ்கூலு, காலேஜ், ஒர்க்கு, போக வர எல்லாத்துக்கும் கனெக்டிங்காக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேட்டாக போனாலே அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட அந்த கமிட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகும்போது டென்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வரும். ஸோ நானும் பார்த்தா ரெகுலராக என்னோட மெமோரியில் நான் வந்து வேலையை போவேன். அவனும் லேட்டாக தான் வருவான். அப்போயே எனக்கு சமாதானமாக இருக்கும். பட் இருந்தால் நமக்கு தான் ரயில் ரொம்ப பிடிக்குமே. பிடிச்ச விஷயத்தை பார்த்தா எந்த திட்ட முடியாது, சண்டை போட முடியாது, அதனால் விட்டுருவேன். பட் ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதா செய்யும். ஸோ ரயில் கூட லேட்டாக வருது, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், டென்ஷன் பண்ண போகிறோம், இந்த ரயில் பண்ணி தெரியும்.
நம்ம இப்போ பலராமபுரம் அப்படிங்கிற ஊர் தாங்க கடந்திருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு இருக்க ஹால்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சவுத்து சென்ட்ரல் நார்த்து தாங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சார்ஜ் இல்லை, ஃபோனில் 60% தான் இருக்குது. அடுத்த ஒரு விளாக் இருக்கா, அதனால் பார்த்தா ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் போடுங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டாக இருக்காங்க. அதனால தான் ஸோ நார்த்து சென்ட்ரல் சவுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டேஷன் கவர் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிறாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, திருவனந்தபுரம் சவுத்து சென்ட்ரலு நார்த் அப்படி வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் என்ன நினச்சேன், இந்த திருவனந்தபுரம் சென்ட்ரல் நிறைய வண்டி வரும், அந்த வண்டியெல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சவுத்தில் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவனந்தபுரம் சவுத்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த திருவனந்தபுரம் சவுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் முழுக்க வந்து பார்த்தா புல்லு முளைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிமுரம் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து பார்த்தா சமுத்திரக்கணி சொல்லுவாங்களே, நான் ஏதோ உன்னை பெரிய ஆள் நினச்சேனடா, நீ என்னடா இப்படி சீப்பாக இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணி திட்டவங்களே ரஜினிமுரம் படத்தில். ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. நான் ஏதோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரே ஒரு வண்டி, அது நம்ம வண்டி மட்டும் தான், மற்றபடி பார்த்தா அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பிளாட்ஃபார்ம் முழுக்க வந்து பார்த்தா புல்லு தான் முளைச்சிட்டு இருந்துச்சு. திருவனந்தபுரம் சென்ட்ரல் நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்தா நம்ம வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து நம்ம விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்தில் பார்த்தா என்னால் வந்து பார்த்தா நான் வெயிட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து தான் விசிட் பண்ணுறேன். ஸோ என் மைண்ட் வந்து சொல்லிச்சு, ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தா திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்திருக்கோம், அடுத்து எப்போ வரும்னே தெரியாது. உடனே வெளியே ஓடி போய் டக்குன்னு பார்த்தா முன்னாடி போய் திருவனந்தபுரம் சென்ட்ரல் முன்னாடி நின்று பார்த்தா ஒரு செல்ஃபி எடுத்து தோணுச்சு. வண்டி ஒரு 10 செகண்ட் தான் இருந்துச்சு. எனக்கு போக கொஞ்சம் பயம். அதே சமயத்தில் பார்த்தா என்னால் வெயிட் பண்ண முடியல. அடுத்த விளாக் எப்படா திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இருந்துச்சு. ஸோ கேரளாவோட தலைநகரம் இல்லையா, அது ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம பேஜில் போகிறது எனக்கு ஒரு ஆனந்தம். மற்றபடி வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அந்த போர்டில் தேதி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நார்த். இப்போ நம்ம திருவனந்தபுரம் நார்த் அங்கே ரீச் ஆகிருக்கோம். பட் இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சுவெளின்னு தான் சொல்லணும் எல்லோரும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தா ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தா திருவனந்தபுரம் நார்த் எடுத்துகிட்டு கொச்சுவெளின்னு சொல்கிறாங்க. இப்படி கொச்சுவெளின்னு சொல்லும்போது பார்த்தா நீங்கள் வேறு ஒரு ஊர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. திருவனந்தபுரம் நார்த்தோட இன்னொரு பேர் தான் கொச்சுவெளிங்க, சரிங்களா? ஸோ இங்கே கொச்சுவெளினா அப்படியே அங்கே பார்க்கும்போது திருவனந்தபுரம் நார்த்து. ஸோ ரெண்டுமே சேம் தான். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் ஏறி ட்ராவல் பண்ணிக்கோங்க.
அப்படி நம்மளும் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நார்த்துலேருந்து, அதாவது கோச்சுவெளியிலேருந்து டிபார்ட் ஆகிட்டுங்க. கொஞ்சம் டிலேவாக தான் வண்டி போயிட்டுருக்கு. பட் ஆன் டைம் தான் கொல்லம்லாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8:45 ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்டர்லேயே வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் என்னால் வந்து வாங்க முடியல. பஸ்ஸு வேறு எடுக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைமாக பார்த்தோன்னா லேட் ஆகிடும். ஸோ லேட்டாக சாப்பிட்டாலே எனக்கு வந்து பார்த்தா தலைவலி ஆரம்பிச்சது, தாங்க முடியாது. ஸோ கொல்லமாச்சு சீக்கிரமாக போய் இறங்கி சீக்கிரம் போய் சாப்பிட்டு என் மண்டையில் எப்படி ஃபுட்டு தான் எதாவது சாப்பிடணும் இது மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ டீயாச்சு வருது சொல்லி பார்த்தா டீ வரல, காஃபி தான் வந்து நமக்கு இந்த காஃபி செட் ஆகாது. அதே சமயம் பார்த்தோன்னா அந்த ஐஆர்சியோட காஃபி சுத்தமாக செட்டே ஆகாது. அதனால் பார்த்தோன்னா டீ வந்தால் விட பெட்டராக இருந்திருக்கும். டீயும் வரல, ஒன்றும் வரல. காலையில் அங்கே குடித்தோம் இல்லையா 5 மணி டீ, அதோட இப்போ வரைக்கும் வெறும் வயிறாக தாங்க கிடக்கிறேன் நான். 10:40 தான் இந்த வண்டியை போய் சேர்கிற மாதிரி ஸ்லாட் டைம் கொடுத்துருக்காங்க. பட்டு மேபி சீக்கிரம் போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். தெரியுதா ஏரோப்ளைன் மேலே பறந்து போதுங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் பறந்து போச்சுல. ஸோ கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்திருக்கணுன்றான்ற மாதிரி தான். ஸோ நம்மளாம் எதையும் விடுறதில்ல. ஓடுறது, கீழே போகிறது, மேலே போகிறது, சைடில் போகிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியே தருவோம். நம்ம அந்த பேசுகிறத கவர் பண்ணி வச்சோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கொல்லம் பேசஞ்சராக தாங்க ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அந்த ரிசர்வேஷன் கோச்செலாம் இருக்கா, ஸ்லீப்பர், தேர்ட் ஏசி அதெல்லாம் இருக்கியா, அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்லீப்பர் கோச்சில் ஏறுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐயோ அது ரிசர்வேஷன் சொல்லி பார்த்தா இறங்கி எல்லோரும் பார்த்தா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான் போய் ஏறுறாங்க. இப்போ கூட போய் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் போய் பார்த்தோன்னு வைங்களேன், ரோடு பயங்கரமாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அப்படி வந்ததுக்கப்புறம் எந்த கோச்சாக இருந்தாலும் ஏறி தைரியமாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் பேர் டிக்கெட் மட்டும் இருந்தால் போதுங்க, மற்றபடி ரிசர்வேஷன் கோச் அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். ஆல்ரெடி ஏசி கோச் தான் க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க, ஸ்லீப்பர் மட்டும் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் தைரியமாக ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தா ஏறி இறங்கி போயிட்டே இருக்காங்க ரிசர்வ் கோச்சுன்னு சொல்லி. எனக்கும் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஏறி இறங்குறது பார்த்தோன்னா உமன் தான். ஸோ நம்ம போய் தலையிடக்கூடாது சொல்லி பார்த்தா விட்டுட்டேன். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டியோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தா 35 சார்ஜ் பண்ணுறாங்க நாகர்கோவிலேருந்து கொல்லம் போகிறதுக்கு. இல்லாட்டா இந்த வண்டி பார்த்தோன்னா 3 மணி நேரம் 55 நிமிஷத்துக்கு இங்கே நாகர்கோவிலேருந்து கொல்லம் போகிறதுக்கு. அண்ட் நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா காட்டுமே நின்று தாங்க இந்த வண்டி வருது. திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லம் வரைக்கும் இருக்கிற ஒரு சில ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்கிப் அடிச்சு போகுதுங்க. அண்ட் பேசஞ்சர் ட்ரெயின் தான் எல்லா ஸ்டாப் நிற்கும். பட் இந்த வண்டி பார்த்தோன்னா ஒரு சில ஸ்டாப் வந்து பார்த்தா ஸ்கிப் அடிச்சு தாங்க போயிட்டுருக்கு. இந்த வண்டி பார்த்தோன்னா 135 கிலோமீட்டர் 3 மணி நேரம் 55 நிமிஷத்தில் கிடக்குதுங்க. வித் 20 காலத்தோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தா 35 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வண்டி பார்த்தா ரெகுலராக ரன் ஆகிற வண்டிங்க.
நம்ம இப்போது வர்க்கால சிவரி ரீச் ஆகிருக்கோங்க. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். வர்க்கால சிவரிக்கு பார்த்தோன்னா நிறைய சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எக்ஸ்பிரஷனாக வந்து நிற்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஊருன்னு நான் நினைக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வர்க்கால சிவரி வந்தாச்சு. ஸோ மைண்டில் ஏற்றிக்கலாம், கேரளாவில் வர்க்கால சிவரிக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேசஞ்சர் பார்த்தோன்னா இங்கே வந்து டீபோர்ட் பண்ணாங்க. எல்லாருமே பார்த்தா ஃபுல் ஸ்டேச்சு ட்ராவல் பண்ணுறலாம் கிடையாது. ஸோ குட்டி குட்டி கால்ட்டு அங்கே ஏறி 2 ஸ்டாப் கழிச்சு இறங்கி ஸோ அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிருக்காங்க எல்லாருமே. இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தா மரங்கள் எல்லாம் மேலே இருக்குங்க, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் கீழே இருக்குங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம மலை ஏறுறோமா மலை இறங்குறோமா இல்லை மலையை குறைஞ்சி கனவுக்குள்ளே போகிறோமான்னு சொல்லி தெரிய மாட்டேங்க. ஸோ ஒவ்வொரு வியூவும் பார்த்தீங்கன்னா அப்படி மாறி மாறி வருதுங்க எல்லாமே. இது பீச்சா என்னன்னு தெரிலங்க. அந்த இடையில மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு அங்கிட்டும் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் தாங்க. என் ஃபோனில் கிளியராக தெரியுதா இல்லையோ, கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அங்கெல்லாம் இது என்ன பீச் என்னன்னு சத்தியம் தெரிலங்க. இதெல்லாம் பாருங்க, பார்க்குற ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குதுங்க. கடல்கிட்ட வந்து குளிக்காமல் போகிறேனே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இது கடலாக குட்டையா குளமா தெரியல. கேரளானாலே 4 முழுக்க மழை பெய்யும். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் டெய்லியும் தண்ணியிலே கிடப்பங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, தண்ணியை பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறேன் நான். இல்லைன்னா இங்கே பாருங்க போட் இருக்குது, நான் குளிக்கலாம். இங்கே பாருங்க, எங்க தரமாக இருக்குங்க. இந்த படத்தில் காட்டுவாங்களா, இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு போட்டும், அந்த பக்கம் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு போட்டெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தரமாக இருக்குது ஒவ்வொரு சீனும். கேரளானா கேரளா தான்யா. சீரியஸாக சொல்கிறேங்க, இந்த ஏரியாவில் வாழ்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சொர்க்கம். பேசாமல் கோயம்புத்தூர் தூக்கி போட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துடலாமான் இருக்குது. ஏன்னா தண்ணி அப்படி இருக்குது, டெய்லியும் சொர்க்கடிச்சு குடிக்கலாம். காலையில் 6:25க்கு பெரிய எதிர்பார்ப்போட பயணம் பார்த்தீங்கன்னா பெரிய சோகத்தோடு முடியுதுங்க. பிகாஸ் மலைக்கு மேலே நாம தான், மலை கீழே நாம தான், தண்ணியிலே நாம தான் சொல்லி பார்த்தா இருக்கிற எல்லா இயற்கை காட்சி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தியாச்சு. அந்த வீடியோவில் நான் முடிஞ்சளவு தான் கவர் பண்ணியிருப்பேன், எல்லாமே பார்த்தாச்சு. பட் நிறைய மிஸ் பண்ணல. ஸோ இவ்வளோ அழகானது அழகு தமிழ்நாட்டில் அழகு அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் நினச்சி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்த்துக்க போகிறோம், அதனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அது தண்ணியை பார்த்துட்டு குளிக்காமல் இருக்கும். ஸோ கடலில் அப்படி குளிச்சு. ஸோ வார விடுமுறை ஆனாலே பார்த்து நான் வந்து வேளாங்கண்ணி போய் குளிச்சு தான் இங்கே வரும் எப்பயுமே. தண்ணியில்
பார்க்க தான் முடியும். சரி ஓகே, நமக்கு அடுத்த ஹால்ட் வந்து பார்த்தோன்னா கொல்லம் ஜங்ஷன் தான். இதுக்கு மேலே நம்மளோட பயணம் முடிய போகுது. ஸோ நம்ம வண்டி பார்த்தோன்னா ஏர்லியாகவே கொல்லம் ஜங்ஷன் போயிடுச்சுங்க. சேம் டைமில் பார்த்து ஃப்ளாட் டைம்லாம் இருந்துச்சு. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தோன்னா ஆன் டைம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க நம்ம வண்டியை. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே பிடிச்சிருக்கு பார்க்குற இடம் ஒவ்வொன்றும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த பாதி கட்டிகிட்டு இருக்க பில்டிங்கும் அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாதி உடையாமல் இருக்கிறதும் அங்கிட்டு அந்த கூரை, இது எல்லாமே சேர்த்து தாங்க நம்மளோட கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன்.